வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம ஐடிபிஐ பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் அதுல இங்கிலீஷ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கப்பா? ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட். ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்கிறதுனால இதை பண்ணிட்டு நம்ம ஆர்டர் வைஸ் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? The country has stopped a controversial practice, thereby seized an activity which was violating the interim nuclear deal. இங்க வந்துட்டு thereby seized an கரெக்டா இருந்ததுன்னா ஓகே விட்டுருங்க, இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? இங்க பாருங்க, the country has stopped a controversial practice, thereby seized an activity. இதுவே கரெக்டா தான் இருக்கு. இதுக்கே வந்து நம்ம மறுபடியும் seized, therein, thereby, seize எதுவும் தேவையில்லை. கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நோ கரெக்ஷன் required. There are some actors who managed to secure a place in the hearts of the audience, but there are some actors who managed to secure but failed to grab. இங்க பாத்தீங்கன்னா actors, whoன்றது actors, managed to secure conjunction but இருக்கு, but fail to grab னு வரணும். manage to fail to. so அந்த ஆர்டர், அந்த சீக்வன்ஸை இங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும். சரிங்களா? இது மாதிரி கொஸ்டினுக்கு பட் கன்ஜங்ஷன் கொடுக்கும்போது நீங்க சூஸ் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா பட் fail to grab trophies அப்படி எங்க இருக்குன்னு பாருங்க. பட் தேர்ட் பாயிண்ட், fail to grab trophies. ஓகே, தேர்ட் பாயிண்ட். Next, when you are stressed, the body's response to stay alive kicked in. இங்க பாத்தீங்கன்னா இங்க to stay alive kicked இன்னுக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. to stay alive kicked தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, kicked in வருமா, remains kicked வருமா, starts வருமான்னு பாருங்க. அது தப்பு தான். the body's response, பாடியோட ரெஸ்பான்ஸ் அப்போ வந்து சிங்குலர் தான். பாடியோட ரெஸ்பான்ஸ்ன்றப்போ the body's response remains kicked in causing your neck muscles. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், body's response remains kicked in சொல்லிட்டு சொல்லணும். next, with a mild winter making its present. இந்த present வருமா, its ன்னு கொடுத்திருக்காங்க. its பக்கத்துல என்ன யூஸ் பண்ணணும்? இங்க பாத்தீங்கன்னா possessive adjective. itsன்றது வந்துட்டு possessive adjective. it போட்டுட்டு apostrophe s, it போட்டுட்டு apostrophe s கொடுத்திருந்தனா it is ன்னு அர்த்தம். இங்க its apostrophe இல்லாம கொடுத்திருக்காங்க, possessive adjective. அது வரும்போது இங்க noun தான் யூஸ் பண்ணணும், adjective யூஸ் பண்ண கூடாது. சரிங்களா? சோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? itsன்றது வந்துட்டு my car, your book, அது மாதிரி its presence ce presentன்றது adjective, presenceன்றது noun. சரிங்களா? its presence felt, so making its presence second. ஓகே, அடுத்து factors like rapid urbanization and sedentary lifestyle has contributed. sedentary lifestyle. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா rapid urbanization and sedentary lifestyle have ரெண்டு இருக்கு, ரெண்டு noun நீங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ப்ளூரல் தான யூஸ் பண்ணனும், has ன்னு கொடுத்திருக்காங்க. have contributed for. சரிங்களா? rapid urbanization and sedentary lifestyle have contributed for கூட தப்பு தான். have contributed to a rise in cases of diabetes. சோ நம்ம பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது என்ன பார்க்க இருக்காங்க? ஓகே, இங்க வந்துட்டு rearrangement of sentences பார்க்க போறோம். எது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும்.
It is a tougher question to answer than you might realize. It is a tougher question. என்ன tougher question தெரியாது. என்னவோ incomplete statement இருக்கு. அது first கிடையாது. One tool for ascertaining this comes from Diplomacy, a website that tracks the use of Twitter, perhaps the most okay lauded அப்படின்றதுக்கு என்னப்பா மீனிங் பாராட்டப்பட்ட அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பாராட்டுதல் லேட்னா பாராட்ட அப்படின்னு அர்த்தம் லேடட் பாராட்டப்பட்ட lauded of social network by governments and international organization. And this is evidence from the fact that tweeting is now the norm rather than the exception. Even the Queen of England has been forced to do it. Over the past few years, social media has become a job requirement for most world leaders. இங்க Queen of England அவங்க வந்துட்டு லீடர் தானே அப்போ வந்து இங்கிலாந்தோடைய அரசி ராணி இங்கிலாந்து ராணியை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க இங்க வந்து வேர்ல்டு லீடர் பத்தி சொல்லியிருக்காங்க சோசியல் மீடியா பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பட் விச் லீடர்ஸ் ஆர் யூசிங் சோசியல் மீடியா வெல் திஸ் டூல் aids in getting a better idea of who is using Twitter well and who is not. ஓகே அதாவது சோசியல் மீடியாவை எந்த லீடர் கரெக்டா யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்துட்டு அதாவது ஃபேஸ்புக்கோ ட்விட்டர்லயோ வந்துட்டு இந்த வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் இல்ல இந்த நாட்டு பிரசிடென்ட் அவங்க வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சாங்க அப்படின்றது ட்வீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது ஒரு நியூஸா வருது சோ அதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய பதிவு மாதிரி சரிங்களா நானும் சொல்லிட்டேன் அவங்கள கிரீட்டிங் பண்ணிட்டேன் அப்படின்றது எதனா வந்துட்டு மென்ஷன் பண்றது சரிங்களா அதெல்லாம் ஒரு பதிவு நான் பேசிட்டேன் நான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன் அவங்களுடைய நலம் விசாரிச்சுட்டேன் நான் ரிகார்ட்ஸ் கேட்டுட்டேன் சொல்லிட்டேன் தெரிவிச்சிட்டேன் அப்படின்லாம்ன்றாங்களா ட்வீட் பண்ணிட்டேன் அதுதான் சரிங்களா ஃபேஸ்புக்ல அனுப்பிச்சிட்டாங்க ட்வீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றது தான் வந்துட்டு இப்போ அது ஒரு முக்கியத்துவமா ஆயிடுச்சு எல்லா லீடருக்கும் அதை கரெக்டா யூஸ் பண்றாங்களா இல்லையா அதை பத்தி தான் இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா அப்ப சோசியல் மீடியாவோட இன்ட்ரோ தான் இந்த பேசேஜோட ஃபர்ஸ்டா இருக்கும் சரிங்க இங்க பாருங்க ஓவர் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் சோசியல் மீடியா ஹாஸ் பிகம் அ ஜாப் ரெக்வயர்மெண்ட் ஃபார் மோஸ்ட் வேர்ல்டு லீடர் அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பாத்தீங்கன்னா இங்க சோசியல் மீடியா சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டி நெக்ஸ்ட் என்ன வருது அண்ட் திஸ் இஸ் எவிடென்ட் எது இதுதான் திஸ் இஸ் எவிடென்ட் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் ட்வீட்டிங் இஸ் நவ் த நாம் ட்வீட்டிங் அதுதான் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா நீங்க கேட்டதுக்கு நீங்க போஸ்ட் பண்ணதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது ஒரு மரியாதையா ஆயிடுச்சுன்னு சொல்ல வராங்க அப்ப செகண்ட் சி and this is evident from the fact that tweeting is now the norm rather than the exception. Even the Queen of England has been forced to it. சரிங்களா இப்போ இங்கிலாந்தோடைய ராணியும் வந்துட்டு அதை ட்வீட் பண்றது ஒரு வழக்கமா எடுத்துக்கிட்டாங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அதுதான் மரியாதை அப்படின்றத உணர்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ வந்து சி தான் செகண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட் which leaders are using social media well பட் யார் வந்துட்டு இது ஜெனரலா சொன்னது சரிங்களா இதனோட கண்டினியூஷன் டியோட கண்டினியூஷன் சி அதுக்கப்புறம் கொஸ்டின் பண்றாங்க பட் which leader எந்த லீடர் வந்துட்டு உண்மையா கரெக்டா எல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியா வந்துட்டு யூஸ் பண்றாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க சிக்கு அப்புறம் இ நெக்ஸ்ட் இது questioning ஸ்டேட்மெண்ட் தானே இட் இஸ் அ டஃபர் கொஸ்டின் அது ஒரு கஷ்டமான கொஸ்டின் டு ஆன்சர் தென் யூ மைட் ரியலைஸ் ஏ சரிங்களா அடுத்தது இட் இஸ் அ டஃபர் கொஸ்டின் டு ஆன்சர் தென் யூ மைட் ரியலைஸ் அடுத்தது பாப்போம் one tool for ascertaining this and the question one tool for ascertaining this comes from Diplomacy, a website that tracks the use of Twitter, perhaps the most lauded of social network by governments and international organization. B. Last என்ன இருக்கு 1 2 3 4 5 இன்னொன்னு தான் இருக்கு this tool என்ன tool
இங்க வந்துட்டு 1 2 ன்னு சொல்லிருக்காங்க. இதனோட கண்டினியூஷன் இங்க பாத்தீங்கன்னா F ல இருக்கு. 1 2 சொல்லிட்டு F ல கண்டினியூஷன். This tool aids in getting a better idea of who is using Twitter well and who is not. யார் நல்லா யூஸ் பண்றாங்க, யார் யூஸ் பண்ணலன்றத தெரிவிக்கிறாங்க. இதுதான் ஆர்டர். இத வச்சு நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகே, அப்ப ஆன்சர் என்னப்பா? DCE ABF. இப்ப கொடுத்திருக்கிற ஆர்டர் தான் கரெக்ட். சரிங்களா? நீங்க PDF டவுன்லோட் பண்ணி நீங்க வந்துட்டு அதுல இருக்க ஆன்சரை பாக்குறத விட நான் இப்போ ஆர்டர் கொடுத்துக்கிறது தான் கரெக்ட். இதை வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? எப்பவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா பிரசன்ட்டுக்கு வாங்க. இந்த பேசேஜுக்கு கொடுத்த ஆர்டர் தான் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா பர்டிகுலர் டிஸ்கஷனை நம்ம பேசணும் எதா இருந்தாலும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following should be the fifth? Fifth எதுப்பா? 1 2 3 4 5 B. B தான் வந்துட்டு fifth. அடுத்தது which of the following should be the fourth? Fourth பாத்தீங்கன்னா A. அடுத்தது fifth இருங்க, A சொல்லியாச்சு. fourth. next sixth லாஸ்ட் எதுப்பா? F. F வந்துட்டு இங்க F கொடுத்துருக்கணும். சரிங்களா? E கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் எது இங்க? அரேஞ்ச்மெண்டோடைய ஃபர்ஸ்ட் D. நெக்ஸ்ட் செகண்ட் எதுப்பா? C. ஓகே, இங்க C வந்துருக்கணும். E கொடுத்துருக்காங்க. தேர்ட். நெக்ஸ்ட் அவ்வளவுதான்ப்பா. ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட் ஓவர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கப்பா? மிஸ்ஸ்பெல்ட், wrongly spelt, இல்லனா வந்துட்டு inappropriate word. அங்க பொருத்தம் இல்லாத வார்த்தையா இருக்கும், இல்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கா இருக்கும், இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கும். இங்க கொடுத்திருக்கிறது எந்த வார்த்தை கரெக்டா இருக்கு, தப்பா இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். கரெக்ட் கிடையாது. wrongly spelt இல்லனா வந்துட்டு inappropriate word. எது தப்பா இருக்கு அப்படின்றத நம்ம கொடுத்திருக்கிற 4 வார்த்தைகள்ல ஒண்ணுதான் தப்பா இருக்கு. எதுன்றத ஐடென்டிஃபை பண்ண போறோம். பியூரோக்ரசி பார்க்கும் போதே தெரியுது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம அதே கொடுக்கலாமே. பியூரோக்ரசி, BUREAUCRACY. பியூரோக்ரசி அப்படின்றப்ப BUREAUன்னு வரணும். பியூரோக்ரசி ஃபர்ஸ்ட் தான் தப்பு. இங்க வந்துட்டு E மிஸ்ஸிங். அப்போ எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்து those who believe that ecological disasters will somehow be averted must also appreciate the commercial implications of. எல்லாமே கரெக்டா இருக்கு. all correct. While the global economic began slowing down in late 2007, forces transforming the face of business can be ட்ரேஸ்ட்னு வரணும். ட்ரெஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரேஸ்ட் பேக். சரிங்களா? இது ட்ரேஸ்ட் ஸ்பெல்லிங் தப்பு. TRACED. ட்ரேஸ்ட் பேக். ஃபர்ஸ்ட் ஒன். சாரி, ட்ரேஸ்ட் எங்கப்பா இருக்கு? தேர்ட் ஒன். அடுத்தது என்டர்பிரினர்ஸ் அண்ட் கார்ப்பரேட் innovators continue to introduce disruptive innovations that change existing markets and create new one. Existing correct, entrepreneurs correct, corporate correct, disruptive correct. Now all are correct. 5. Trusting someone with direct access to use your primary inbox is only advisable if you can expect that person to exercise as much. ஓகே, இங்க வந்துட்டு டிஸ்கிரிஷன் வரணும்பா. டிஸ்கிரிஷன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். இங்க டிஸ்கிரிஷன் ஸ்பெல்லிங் தப்பு. CRETION. டிஸ்கிரிஷன். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளவுதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் போலாம்ப்பா. எத்தனாவது கொஸ்டின் இது? எத்தனாவது கொஸ்டின் பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு நம்ம வந்துட்டு
Okay. Sixty-five, 66, 66 to 76, 80. ஓகே. ஃபில்லர்ஸ் முடிச்சிடலாம். முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு லாஸ்டா வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்ப்போம். ஓகே. Fillers. Double filler. Traffic congestion tops the list of behind commuters. Traffic congestions tops the list of reason behind. இங்க பாத்தீங்கன்னா reasons, list of reasons behind அது மேட்ச் ஆகுது, அதனால எடுத்துட்டேன். Reasons behind commuters experiencing increased stress. ஓகே, அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான். இன்ஸ்பைட் இருந்ததுன்னா ஆஃப் வந்திருக்கணும். இன்ஸ்பைட் கிடையாது, பிகாஸும் கிடையாது, சோ கிடையாது. தோ அண்ட் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் ஆர் allowing staffers to work from home on a regular basis. Fewer companies are dash prone to open to more creative working arrangements. So though an increasing number of, next open to more creative working arrangements. Fourth option. Representatives from nations around the world will meet soon to discuss a global climate change agreement. ஒரு அக்ரிமெண்ட்டை டிஸ்கஸ் பண்றாங்க இல்லையா, குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு இங்க டிஸ்கஷன் தான், ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை டிஸ்கஸ் பண்றாங்க தான் சொல்ல முடியும். that will come into effect on, அது 2020 இருந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அப்படின்றதுக்கு எஃபெக்ட் ஆன். அப்ப செகண்டும் மேட்ச் ஆகுது. ஓகே, அடுத்தது the biggest challenge in getting email support is making the mental shift away from dash of email, away from thinking of email. சரிங்களா, mental shift, mental related word, thinking of emails as an area of responsibility that is solely yours. அப்போ செகண்ட் தான். அடுத்து, it is easy to look at companies renowned for their creative culture and attempt to imitate, attempt to hesitate கிடையாது, champion கிடையாது, attempt to assume what they are doing but merely understanding the dynamic. so இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது. fourth தான் இங்க வரணும். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க, அதுவும் சிங்கிள் எரர் தான் கேட்டிருக்காங்க. ஈஸியா தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். The front of your neck is vulnerable and is housed. இங்க பாருங்க, the front of your neck is vulnerable. neck தான் வந்துட்டு the front of your neck, vulnerable ரொம்ப வந்துட்டு கஷ்டமா இருக்கு அப்படின்றப்போ is vulnerable and housed சொன்னா போதும், இங்க ரெண்டு is தேவையில்ல. is vulnerable and is housed அப்படின்றப்போ இது vulnerableன்றது ஒரு adjective allowed and இது V3 form is V3. ஒரு is காமனா யூஸ் பண்ணா போதும், ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமனா இது மேட்ச் ஆகிறதுனால ஒரு தடவை யூஸ் பண்ணா போதும். இதுவே வந்துட்டு has V3 form வரும்போது அந்த இடத்துல மாத்திக்கலாம். his is common for both, ஒரு தடவை யூஸ் பண்ணாவே அதுக்கும் அர்த்தம் தான், ரெண்டு தடவை ரெப்பிடிஷன் தேவையில்லை. இப்போ எரர் பார்ட் எங்கன்னு பாத்தீங்களா, செகண்ட். The fight or flight response is one that is crucial of our survival when under a threat. இங்க வந்துட்டு under a threat, ஒரு அச்சுறுத்தல்ல இருக்குன்றப்போ a threat ன்னு சொல்லணும். fourth, the government is serious about the project and has identified a team of 10 doctors to the job அப்படின்றப்போ preposition based error அங்க
Fourth, how much and how well do you know the phenomenon from which there is no escape? How much and how well do you know the phenomenon from which there is no escape, no error? The two people familiar with the plants. The two people familiar with the plants say that company is already in talks. People with the plants, okay, say that the company is already in talks with other mobile enterprise developers and is trying to, okay, and is tried to bring them into a more formal partnership. No error. No person shall make any comment on any child in any form of media without gathering completely and authentic information. நம்ம இஸ் ரெண்டு தடவை யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இங்க கம்ப்ளீட்லி இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. கம்ப்ளீட் அண்ட் அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, கம்ப்ளீட் அண்ட் அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன்றது காமனா இன்ஃபர்மேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து கம்ப்ளீட் சொல்லணும், கம்ப்ளீட்லி கிடையாது. The authorities have booked several schools for, okay, failing to comply with ன்னு வரணும்பா. இங்க கம்ப்ளையன்ஸ் கிடையாது. 2v1 form comply, comply, comply with child safety guidelines. To comply. Third, the companies hopes to offset a gradual deceleration in growth by expanding their footprints in the workplace. The companies hope, ஒன்னு நம்ம பாத்தீங்கன்னா கம்பெனினா ப்ளூரல், the companiesன்றப்போ ப்ளூரல், அதனுடைய ஹோப்னு தான் சொல்றாங்க. அப்போ ஹோப்னு சொல்லும்போது கம்பெனிஸ் ஹோப்ஸ்ன்னு தேவையில்ல. ஒன்னு பாத்தீங்கன்னா COM PANY apostrophe EF, கம்பெனிஸ் ஹோப், கம்பெனியுடைய நம்பிக்கை இப்படி சொல்லலாம். இல்லைன்னா வந்துட்டு கம்பெனிஸ் ப்ளூரல்ல எழுதுனா HOPE சொன்னா போதும். சரிங்களா? கம்பெனி ஹோப் நம்புதுன்னு சொல்றப்போ வேர்பா யூஸ் பண்றப்போ ஹோப் மட்டும் சொன்னா போதும். ஓகே, கம்பெனியுடைய நம்பிக்கைன்றப்போ நீங்க இப்படி எழுதிக்கோங்க. இல்லைன்னா வந்து ப்ளூரல்ல வந்துட்டு நவுன் யூஸ் பண்ணீங்கன்னா ஹோப் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ எரர் பார்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல தான். ஓகே, the government is waiting for students ன்னு சொன்னா பரவாயில்ல. the government is wanting ஒண்ணு ஒரு வார்த்தையே வந்துட்டு, அதாவது கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதவே கூடாது. சரியா? இங்க கவர்மெண்ட் wants not wants, government wants, WANTS. ஜெனரல் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதினா போதும். the government wants students to read books. ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்றப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுங்க, கண்டினியூஸ் தேவையில்ல. கண்டினியூஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஆன்கோயிங் ப்ராசஸ் அண்ட் இன்னொன்னா டெம்பரரி ஆக்ஷன். அது ரெண்டுத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். கவர்மெண்ட் வாண்ட்ஸ், அது இல்லாம வாண்டிங் ஸ்மெல்லு, டேஸ்ட், இல்ல வந்து சென்ஸ், இல்ல வந்து வேணும், லவ், இதுக்கெல்லாம் வந்துட்டு தேவையில்ல. சரிங்களா? ING ஃபார்ம் தேவையில்ல, சிம்பிளா சொன்னா போதும். the government wants. first, experts suggest that frequent vacations are good for. experts suggest that. இங்க வந்துட்டு yes யூஸ் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் அவ்வளவுதானா?
ஓகே. நெக்ஸ்ட் நம்ம குடுத்துருக்காங்க க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட் பேசேஜ். நம்ம சிம்பிள் ஒரு 4 லைன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன ஆப்ஷனோ அதை வச்சே வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். பேசேஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நம்ம ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணும்போது சரியா இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பா ஒரு ஃபியூ லைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிங்க. If globalization has a spiritual home, it is Devas which host to the who's who of the planet's decision makers. In January this year, the annual meeting of the World Economic Forum was to improving the status of the world with the ever-present subtext the more integrating is the abiding belief that these two goals are compatible has taken in recent years. அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அந்த மீட் அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு 2 கோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்கானமி பேஸ்டு பேசேஜ். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துக்கணும். எங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னா என்னப்பா, பொருளாதார நெருக்கடி, ஃபினான்ஷியல் நிதி நெருக்கடி. ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னா நிதி நெருக்கடி. அடுத்தது இங்க ரெசஷன்லாம் கொடுத்துருக்காங்க, மந்த நிலை, எக்கனாமிக் மந்த நிலை. ஸோ எல்லாமே நெகட்டிவ் டோன்ல தான் வந்துட்டு போயிருக்கு. சரிங்களா? அதனுடைய எக்கனாமிக் growth நெகட்டிவ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். If globalization has a spiritual home, it is Devas which served first இருக்கு, which served வந்து served host to the who's who of the planet's decision makers in January this year. The annual meet of the World Economic Forum was to improving the state of the economic forum was allowed, was placed, devoted, was என்னப்பா suggested was suggested to improving the state of. அடுத்தது more integrating is with the ever-present subtext that are more integration is associated with the abiding belief that the financial crisis that stuck in 2008 94 முடிச்சிட்டோமா? The abiding belief that these goals, though inga mudikla idu 94 mudikla, the abiding belief that these two goals are compatible has taken a dash in recent year, has taken a stand in recent year. அப்புறமா 95, the financial crisis that struck in 2008 uplifted, doubted, asked 2008 asked serious question ன்றதுனால question asked serious question about whether globalization has become more of a thread than a boom. We learned the hard way that the world financial system had become like an electrical grid in which a signal 3 falling across a high tension line could black out, could cause, could result, end, conclude, emerge, could cause blackout of homes and business, could 97 என்னப்பா வரும்?
cause தான் கரெக்ட் தான்ப்பா. could cause could cause blackout of homes and business. Today, even as the Great Recession receded, recedes from memory, it ravages or stored, no, ravages or absent or stored, ravages or absent or stored prior to the crisis. Next, trade plummeted after the crisis and is only regaining momentum. Cross border capital flows are 60% of what they were before the meltdown. To put it bluntly, globalization has flourished. சரிங்களா? 1 globalization flourished. ஓகேப்பா. நெக்ஸ்ட் இன்னும் ரிமைனிங் நம்மளுக்கு என்னப்பா இருக்கு? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதை முடிச்சிட்டுனா அவ்வளவுதான். சரியா? படிங்கப்பா. கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ்ல ஒரு சில கீழா இருக்கும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாவே பேசேஜோட டோனு எல்லாமே வந்து இதை பத்தி தான் வந்துட்டு ஏதோ ஒண்ணு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. அப்ப அதுதான்றதும் நம்ம வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம், பேசேஜ்ல என்ன சொல்ல வராங்கன்றதுக்கும். சரியா? வாட் டஸ் த ஆத்தர் ரெஃபர்ஸ் டு த்ரூ த பேசேஜ் காட் ஆஃப் ஆன் த ராங் ஃபுட் அப்படின்னா என்ன அப்படின்றத கேக்குறாங்க. ஆப்போசிட் ஃபார் ஸ்பண்ட், same meaning for volatility. அடுத்தது central theme of the passage, opposite for embraced, true. அடுத்தது author's usage of Mobro 4000 America's context. okay, Mobro's 4000ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத கேக்குறாங்க. நெக்ஸ்ட், as mentioned in the passage, earlier recycling was not considered commercially viable because, same meaning for persist. View of some critics about recycling. அப்ப recycling அமெரிக்கான்ற ஒரு வேர்ட் பார்த்தோம், இங்க வந்து ரீசைக்ளிங் பத்தி பேசியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் டு ரீட். எப்படி ரீட் பண்ணணும்? நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லா படிப்பேன். படிச்சுட்டு அடுத்தது ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போயிரும். ஓகே, எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதை வச்சே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். The modern era of recycling began in the meandering wake of the Mobro 4000. This infamous garbage barge spent much of 1987 traveling up and down the east seaboard looking for a place to dump its 3000-ton load of New York trash. அதாவது நியூயார்க்ல இருக்கிற ஒரு என்னது சீல வந்துட்டு கடல் நடுவுல போயிட்டு ஒரு படகுல போய் எல்லாத்தோடைய கழிவும் கொட்டி வைப்பாங்க. எவ்வளோ? 3000 டன் லோட்ஸ் கழிவை வந்துட்டு கொட்டி வைப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இட் வாஸ் ரெஃப்யூஸ்ட் அட் எவ்ரி போர்ட். எல்லா போர்ட்லயும் வந்துட்டு வேணாம் நாங்க கொடுக்க மாட்டோம், படகுலாம் எடுத்துட்டு வர மாட்டோம், நீங்க வந்துட்டு அங்க போயிட்டு கழிவெல்லாம் பண்றீங்க, கொட்டுறீங்க, அசுத்தம் பண்றீங்க அப்படின்னு சொல்றத சொல்லிட்டு இருக்காங்க. பை த டைம் த ஸ்பண்ட் வெசல் returned to Long Island, still furthering its fetid cargo, it had become the poster child for what was
trumpeted as a national crisis. Okay, அது ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கியிருக்கு. Dwindling landfillscape faced with the scale of their own refuse, Americans took action. Americans took action. Nascent recycling programs blossomed into major operation. என்ன ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாங்க, அதாவது நம்ம வீட்டில் ரொம்ப நம்ம இந்தியால வந்துட்டு என்ன ஸ்வச் பாரத் ஸ்கீம், தூய்மை இந்தியா, அது மாதிரி வந்துட்டு இங்க என்ன எடுத்திருக்காங்க, nascent recycling programs blossomed into major operation. Municipalities invested in trucks for curbside pickups and in facilities to handle mountains of cast-off material. Kindergartners were taught the virtues of separating clear glass from green. Okay, clean India அது மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. Almost overnight, it seemed recycling was embraced by the public as a kind of all-purpose absolution for our environmental sins. அப்போ நம்ம வந்துட்டு சுற்றுப்புறத்தை வந்துட்டு நம்ம அசுத்தம் படுத்துறதும் ஒரு வகையான பாவம் தான் அப்படின்ட்டு அமெரிக்கால சொல்றாங்க. சரிங்களா, அமெரிக்கால நடக்கிற ஒரு ரீசைக்ளிங் ப்ராஜெக்ட் பத்தி இங்க பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது 8 doubts remained. Some critics wondered it far from being an environmental panacea. Recycling is actually a giant placebo that makes us feel virtuous but waste both money and resource. ரீசைக்ளிங் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அது வந்து வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் மணி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், the economic case for recycling certainly got off on the wrong foot. Got off on the wrong foot அப்படின்னா என்னப்பா, கெட்ட வழியில போறது, கெட்ட வழியில அடி எடுத்து வைக்கிறது. The sudden rise of curbside recycling in the late 1980s created a new source of raw materials that the country wasn't yet equipped to exploit. அடுத்து, in an influential 1996 article entitled Recycling is Garbage, John Tierney summed up the skepticism by asserting that there was no landfill shortage and that the depletion of natural resources wasn't a concern. Okay, over the following decade, the price of recyclable inched upward. The price of recycle inched upward. Sorry, inched upward எங்க வந்திருக்கோம், the price of, okay, the recycling institute, எங்கப்பா வந்திருக்கோம், the price of curbside raw materials have, இல்ல இது முடிக்கல, நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே வரேன் நான், inched upன்னு பார்த்தனே, ஒரே நிமிஷம். Over the following decades, the price of recyclable inched upward, but the fear that recycling might be an expensive remained unchanged. In 2000, magicians turned, okay, இதோட போதும். Current conditions are very, last passage தானே, last passage ஃபுல்லா படிக்கணும்னு இருக்கு. Current conditions are very different from those in 1996 or even 2004. The price of curbside raw materials has skyrocketed in the past few years. Unconcerned about energy security and global warming now weigh over heavily in the debate. Still, the same two basic questions about recycling persist. Is good for the environment and does it make economic sense? Okay, that's all. அமெரிக்கால ரீசைக்ளிங் ப்ரோக்ராம், அதை என்ன பண்ணும், எப்படி பொல்யூட் பண்ணாங்க, அதுக்கு காரணம் யாரு, நம்ம தானே அப்படின்றத
சொல்லியிருக்காங்க. இன்னும் இது ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. இது வந்துட்டு எக்கனாமிக் சென்ஸா இருக்கா இல்ல வந்துட்டு என்விரான்மெண்ட்க்கு இது நல்லதா ரீசைக்கிள் பண்ணனா வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத பத்தி லாஸ்ட்ல கொஸ்டின் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஓகே பாப்போம். கொஸ்டின் வாட் டஸ் த ஆத்தர் refer to through the phrase got off on the wrong foot? Got off on the wrong foot அப்படின்னா என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. It was considered appalling by its propagators. No, it was found to be unhygienic by everyone. இல்ல, it wasn't initially welcomed by many. No, people who consider it worthless started appreciating it later. சரியா? பயனில்லாத ஒன்ற பிறகு பாராட்டக்கூடிய ஒன்றா மாறிடுச்சு. அதுதான் வந்துட்டு இங்க வந்து ஃப்ரேஸோட மீனிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காட் ஆஃப் ஆன் தி ராங் ஃபுட். இங்க வந்து எங்க இருக்கு? பீப்புள் ஹூ கன்சிடர் இட் worthless started appreciating it later. Fourth option. Opposite meaning for spurned. Spurned அப்படின்னா என்னப்பா? spurned அப்படின்னா வந்துட்டு ரிஜெக்டட். சரிங்களா? நிராகரிக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு இங்க ஆப்போசிட் பாத்தீங்கன்னா accepted. Which of the following is most nearly the same in meaning for volatility? Volatility அப்படின்னா என்னப்பா? நிலையற்றன்னு அர்த்தம். சரிங்களா? நிலையற்ற அதுதான் மீனிங். சரியா? இங்க பாத்தீங்கன்னா instability. ஆன்சர் மீனிங் வந்துட்டு instability. Central theme of the passage. Central theme என்ன? passage ஓட central theme. Advantages of recycling. Till today, recycling is viewed in the same light as it was illa. It is yet to establish whether recycling is an economically viable solution. No. In 1980s, America was completely prepared to handle material produced by curbside recycling. In 1980s, America was completely prepared to handle material produced by curbside recycling. Third point தான் உண்மை. சரியா? Third point. அடுத்தது through the author's usage of Mobro 4000 in America's context. Why people were cynical about recycling earlier. சரிங்களா? இந்த ரீசைக்ளிங்க பத்தி ஏன் வந்துட்டு ஃபர்ஸ்டே மக்கள்லாம் வந்துட்டு தன்னைத்தானே ஒரு செல்ஃப் மோட்டோ எடுத்துக்கல அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. ஒன்லி ஒன். ஹவு ட்ராஷ் இஸ் ட்ரீட்டட் அது கிடையாது. சரிங்களா? அப்போ வந்துட்டு ஒவ்வொரு பர்சனோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகே, நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சைனிக்கல் அபவுட் ரீசைக்ளிங் அர்லியர் ஃபர்ஸ்ட் ஒன் தான். As mentioned in the passage, earlier recycling was not considered commercially viable because there was other and better way. illa, it was exhausting resource. It was merged with எதுப்பா இது? There was other and earlier recycling was not considered commercially viable because there was other and better ways available to conserve resources. First, only one. Persist அதனோட மீனிங் என்ன? So remain meaning remain. அடுத்தது which of the following is the view of some critics about recycling as mentioned in the passage? Although on the face of it appeared impractical, it was assumed to be huge exercise. It was believed to be an unwanted exercise. They wished to see other than those given as option. அவ்வளவுதான்ப்பா, completed. So நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாலாம் மேக்ஸிமம்
படிக்காதீங்க. பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க அதை ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹிண்ட் எடுத்துட்டு போயிட்டு பேசேஜ் ரீட் பண்ணும்போது எங்கன்னு சர்ச் பண்ணி அந்த லைனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் ஆத்தர்ஸ் வியூ, சென்ட்ரல் பாயிண்ட்ஸ், ஜிஸ்ட் அது மாதிரிலாம் கேட்குறப்போ பேசேஜோட அவுட்லைன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்க பேசேஜ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கண்டிப்பா ஃபுல்லா படிங்க. சென்டர்ல இருக்கிறத வந்துட்டு மிடில்ல இருக்கிற பேசேஜ் ஃபுல்லா ஒரு ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆன்சர் இங்க அட்டெண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான பேப்பரை டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.